الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم وما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الصلاة ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من صلى لوحده فقد أشرك، ومن صام لوحده فقد أشرك، ومن تصدق لوحده فقد أشرك. رواه مسلم عليه الصلاة والسلام. கணியத்திற்குரிய அல்லாஹ் பாக்கியம் நிறைந்த ரமலான் மாதத்திலே நம்மை அமரச் செய்திருக்கிறார். அல்லாஹ் இந்த ரமலானுடைய வழக்கத்தினால் நம்ம பாவங்களை அல்லாஹ் மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற இறை சோதரத்தை அல்லாஹ் நம்மை சேர்ப்பாராக. அல்லாஹ் அமல்களை பற்றி, அதாவது அமல் செய்யக்கூடிய விஷயத்தை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது அது எனக்காக இருக்க வேண்டும் என்பதாக நான் சொல்லியிருக்கின்றார். இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுகை, வணக்க வழிபாடுகள், வாழ்வும் அருளும் எல்லாமே அது அல்லாஹ்வுக்காகவே இருக்க வேண்டும் என்பதால் எந்த ஒரு நேரத்திலுமே நாம் நம்முடைய செயல்கள் மற்றவர்களுக்கு காண்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக செய்தோம் என்று சொன்னால் அதிலே எந்த விதமான ஒரு பிரயோஜனம் இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கிராமவாசி ஒருவர் வந்து என்ன செய்கிறார், வந்து ஒரு அவசரமாக முறையில் தொழுவதை கிளம்புறார். எங்கேயோ வெளியில் போனாரா என்பது நல்லாவே தெரியும். அவசரமாக தொழுவதை கிளம்பும் போது மனிதர்களை நான் பார்த்துட்டு தொழுகை வந்து நிதானமாக தொழுகை இவ்வளோதான் சொல்லிட்டு கையில் ஒரு சாட்டை வச்சு நிற்கிறாங்க. அவர் மறுபடியும் என்ன செய்கிறாரு, மறுபடியும் பொறுமையாக ஒரு சுற்றுகளை சரியான முறையில் செய்து தொழுது முடிக்கிறார். முடிஞ்சோடனே மனிதர்கள் நாம் கேட்டாங்க, முன்னாடி தொழுகையும் இப்போ தொழுகையும் என்ன வித்தியாசம் இப்படிதான் கேட்டவுடன் அந்த கிராமவாசி சொன்னார், முதலாவது தொழும் போது நான் அல்லாஹ் வேண்டி தொழுதேன், இரண்டாவது தொழும்போது உங்கள் சாட்டைக்கு பயந்து நான் தொழுதேன் என்பதாக சொன்னார். இப்போ எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி அது அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் செய்யப்பட வேண்டும். எந்த ஒரு நேரத்திலுமே மற்றவர்களுக்கு காண்பிக்கப்பட வேண்டும். மற்றவர் நம்மை பார்க்கிறார் நாம் தொழுவோம், நம்மை பார்க்கிறார் நம்ம சதகா செய்வோம் என்பதாக செய்துவிடக்கூடாது. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மன் ஸல்லா யுராஹி ஃபகத் அஷ்ரக. யார் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுகின்றாரோ அவர் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார் என்பதாக சொன்னார்கள். ومن صام يراعي فقد أشرك.
பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி அது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்பட வேண்டும் என்பதாக நாம் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் கிருபை செய்வானாக.